ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஹார்வெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எருவாச்சியிலேருந்தே இன்றைக்கி ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி காலையிலே நம்ம அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, அதனால் காலையிலே கொஞ்சம் தண்ணி விட்டு போயிடலான்ட்டு வந்தேன். ஈவினிங் மட்டும் தண்ணி விட்டால் செடிகள்லாம் கொஞ்சம் வாடிடுது. அதனால் கொஞ்சம் வெள்ளனா கொஞ்சம் தண்ணி விட்டு போயிடுறது. நல்லா பூ எடுக்குது எருவாச்சி. மல்லிகைப்பூ சார்ந்தது தான் எருவாச்சியும். மல்லிகைப்பூ நம்மள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2-3 வகைகள் இருக்குது. ஆனால் மல்லிகைப்பூவில் கிட்டத்தட்ட 10-15 வகைகள் இருக்குது. கிடைச்சா வாங்கி வைங்க. முல்லைப்பூவும் கொஞ்சம் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். இன்றைக்கி முல்லைப்பூ செடியில் கொஞ்சம் வாடின மாதிரி இருந்துச்சு, அதனால தான் தண்ணி விட்டுறலான்ட்டு வந்தேன். வெயில் ரொம்ப இருக்கனால கொஞ்சம் காஞ்ச இலைகள்லாம் இருந்தால் கொஞ்சம் போட்டு விடலாம். மேலே நம்ம உரம் கொடுக்கறது கொஞ்சம் லிக்விடாகவே கொடுக்கலாம். எல்லாத்தையுமே கரைசலாகவே கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி எல்லாத்தையும் லிக்விடாக மாற்றி இதுக்கு கொடுத்துட்டே இருங்க. மீன் அமிலம் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். இப்போ எல்லாமே லிக்விடாக தான் கொடுக்கணும். இன்னும் டைரெக்டாக உரமாக நம்ம போட்டோம்னா அது இழுக்காது. பட்டன் ரோஸும் நிறையா இருக்குது. 10-15 பூ இருக்குது. அதை எல்லாத்தையுமே பறிச்சிடலாம். இன்றைக்கி செடி நல்லா கொழுன்னு பச்சை இலைகளாக இருக்குது. கம்போஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன். கம்போஸ்ட்டு ரெடி ஆகும்னு 10-15 நாள் ஆகும் நம்மளுக்கு. அதனால் இப்போ எல்லாமே லிக்விடாக கொடுத்துர்லாம். மண்கலவையே ரெடி பண்ணணும் அடுத்து செடிகளுக்கு. ஏன்னா செடி கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. காய்கறி செடிகள்லாம் அப்படியே இருக்குது, அதை இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணி பார்க்கல. நம்ம நடவு செய்யணும். அதை எல்லாமே மண்கலவை ரெடி ஆனதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். அடுக்கு மல்லி இல்லைன்னா ரோஜா மல்லி, அதுலேயே ஒன்று இருக்குது, ஒன்று பறிச்சுக்கலாம். இதுவும் நல்ல வாசமாக இருக்கும். பிங்க் கலர் ரோஸு, இதுவும் நம்மளுக்கு பூ நல்லா கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ தான் மறுபடியும் மொட்டெல்லாம் இருக்குது. இதுலேயும் நல்லா பூ கொடுக்குது இந்த பூவும். ஆனால் கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இல்லைன்னா ஒயிட் கோட்டிங் வரும். இந்த தடவை ஃபுல்லாகவே நம்மளுக்கு டார்க் பிங்க்லேயே இருக்குது. ஏன்னா டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும் இந்த ரோஸ் மட்டும். இதுலேயும் பாருங்கள், கிட்டத்தட்ட 5-6 பூ இருக்குது. க்ரீன் ரோஸ்லேயே 2-3 இருக்குது, அதையும் பறிச்சிடலாம். ஃபேண்டா கலர் ரோஸ்லேயே 2 இருக்குது, 2ஐயும் பறிச்சிடலாம். நான் செடி எங்கே வாங்கியிருந்தேங்கிறது சொல்லியிருந்தேன். நம்ம பழனியாக இருந்துச்சுன்னா பழனி திண்டுக்கல் ரோட்டில் ஏபிஏ காலேஜுக்கு ஆப்போசிட்டில் தான் வாங்குவேன். அங்கேயே நீங்களும் வாங்குங்க, எல்லா செடிகளும் கிடைக்கும். ஒயிட் ரோஸு நிறையா இருக்குது. போன டைம் ஒயிட் ரோஸ் பறித்தது ஒரு அரை மாலையே கட்டினேன். இதே நான் எல்லா பூவையும் கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி 7 டே ரோஸ்லேயே 2-3 இருக்குது, பறிச்சுக்கலாம். 7 டே ரோஸும் நல்லா பூ கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் மட்டும் கொஞ்சம் லேட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா எப்பயுமே ஃபஸ்ட்டாக வரவங்க இந்த டைம் லேட்டு. இங்கே 2 இருக்குது, ஒன்றை பறிச்சுக்கலாம். ஒன்று கொஞ்சம் மொட்டாக இருக்குது. ஃபேண்டா கலர் ரோஸு, அதுலேயே ஒன்று இருக்குது, பறிச்சுக்கலாம். நல்லா மொட்டெல்லாம் பெருசாக இருக்குது பாருங்கள், பூவும் பெருசாக இருக்குது. நல்லா தலையுது ஃபேண்டா கலர் ரோஸு. அடுத்து நம்மளுக்கு டெய்லியும் பூ கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஃபேண்டா கலர் ரோஸும். பேபி பிங்க்கு, அதுலேயும் ஒன்று இருக்குது, பறிச்சுக்கலாம். செடியெல்லாம் பூவெல்லாம் கொஞ்சம் பறித்து முடிச்சுட்டு நம்மளுக்கு பூ கொடுத்த செடியெல்லாம் கொஞ்சம் வெட்டி விடணும். ஏன்னா வெட்டி விட்டுட்டு கொஞ்சம் நம்ம லிக்விடெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம்னா அடுத்து பூ எடுக்க ஆரம்பிச்சிரும். நம்ம கையிலே பறிச்சிட்டும் கொஞ்சம் ஒட்டி விடுவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் செடிகளை நல்லா வெட்டி விடணும். பிளாக் ரோஸு இப்போ தான் தலையுது. ரெட் கலர் ரோஸு நல்லா மலர்ந்துருச்சு. ரெட் கலர் ரோஸு, இதையும் பறிச்சிடலாம். இப்போ தான் இதுவும் தலையுது பாருங்கள். பன்னீர் ரோஸ்லேயே 2 இருக்குது, 2ஐயும் பறிச்சிடலாம். பன்னீர் ரோஸு கட்டிங்ஸ் எடுத்து வச்சாலே செடிகள் வந்துடும் நம்மளுக்கு. வேணால் கட்டிங்ஸ் எடுத்து வைங்க. எடுத்து வைக்கிறப்பயே நம்மளுக்கு செம்மண்ணில் வைக்காதீங்க, கோகோ பிட்லேயும் வச்சு விட்டு பாருங்கள். நிழல்லே வைங்க. தளிர் வந்ததுக்கப்புறம் நம்ம மாற்றி இடம் மாற்றிக்கலாம். வெயிலில் வைக்கக்கூடாது. காஷ்மீர் ரோஸ்லேயும் எல்லாத்தையும் பறிச்சிடலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் செடி வெட்டி விடணும். காஷ்மீர் ரோஸும் எப்பயுமே பூ கொடுக்குறவங்க இதில் ஒன்று தான் இருக்குது, டார்க் பிங்க்கில். இப்போ தான் தலையுது, மொட்டும் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. பலூன் ரோஸு இங்கே பாருங்கள், ஈவினிங்குள்ளேயில் பூ எல்லாமே காஞ்சிருது. ஒரு நாள் தான் தாங்குது பாருங்க, நல்லா காஞ்சி போச்சு இந்த பூவு. அதை பிடுங்கி விட்டுறலாம். 7 டே ரோஸு, இதுலேயே 2 இருக்குது, தொட்டியில் இருக்கிறது. இதே 2ஐயும் பறிச்சிடலாம். பேபி பிங்க்கு ஃபுல்லாகவே மலர்ந்துருச்சு.
இதுவும் அடுத்து தலைய ஆரம்பித்து மொட்டெல்லாம் அடுத்து இருக்குது. இப்போ 2 பூ இருக்குது, 2ஐயும் பறிச்சிடலாம். நம்மக்கிட்ட காய்கறி செடிகளும் இருக்கும், அதை நான் கொஞ்சம் கேர் பண்ணி நம்ம பார்க்கறதில்ல. அதையும் தொடர்ந்து பார்க்கணும். பன்னீர் ரோஸு 3மே இருக்குது, 3ஐயும் பறிச்சிடலாம். ஒரே தாவில் 3 பூ இருக்குது. பன்னீர் ரோஸில் இன்றைக்கி 5 இருந்துச்சு, அதில் 1 மட்டும் பறிக்கிறப்பே கொட்டிருச்சு. மொட்டு இப்போ தான் எடுக்குது. அங்கே பாருங்கள், அங்கே 2 மொட்டு இருக்குது. வெண்டையில் இது சிகப்பு வெண்டை செடி நம்மகிட்ட 5-6 இருக்குது. இது பெரிய பேக்குள்ளே இருக்குது. ஒரே ஒரு விதை மட்டும் மாறி விழுந்தனால ஒரு செடி தான் இருக்குது. நம்ம விதையை மட்டும் சேகரிச்சுட்டு அந்த செடியை மாற்றி வச்சு போட்டு பார்க்கணும். இன்றைக்கான அறுவடை இவ்வளோ தான். இங்கே பாருங்கள், இன்றைக்கி இவ்வளோ பூ பறிச்சிருக்கோம். நான் முல்லைப்பூ எல்லா பூவும் கட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். கட்டியாச்சு. இங்கே பாருங்கள், மொத்தமாக சேர்த்து நம்மளுக்கு ஒரு 1/2 முழம் இருக்குது. எல்லாத்தையும் கேப் விட்டு தான் கட்டியிருக்கேன், கட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ரோஸு எருவாச்சு முல்லையும் கட்டியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.